எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகதேவ். வெல்கம் டு தேவ்ஸ் கிச்சன். ஸோ இப்போ ஆந்திரா மீல்ஸ் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பருப்பு பொடி தான். ஸோ இன்றைக்கி அதை தான் நம்ம ரெசிபியாக பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு பொடியோட கொஞ்சம் நெய் சேர்த்து சுட சுட சாதம் வச்சு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம், அதாவது நம்ம பருப்பு செய்வோம் இல்லையா, பருப்பு கடையிறது, அந்த பருப்பு கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க குயிக்காக ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அரை கப்புக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ அரை கப்புன்னு யாராவது உங்களுக்கு குக்கிங் சேனலில் அரை கப் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அரை கப் அப்படின்றது 120 ml கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போனா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம 100 ml ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு வெசல் வச்சுருப்பீங்க, அதோட இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் அரை கப்பு. அப்புறம் ஒரு அரை கப்புக்கு பொரிகடலை எடுத்துக்கிட்டேன், அதே அளவு தான், ஈக்குவலான போர்ஷன் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மிளகாய் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ இப்போ உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். ஒரு 5 மீடியம் சைஸில் வெள்ளைப்பூண்டு பல்ல எடுத்துருக்கிறேன். ஒரு 20 கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகு, அப்புறம் ஒரு 1 டீஸ்பூனுக்கு உப்பு, ஒரு அரை டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பேன் சட்டி காஞ்சதும் நம்ம இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். ஜஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ஃப்ரை மட்டும் பண்ணி தனித்தனியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த துவரம் பருப்பை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துட்டு இருக்குது. கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது கரெக்டாக இதாகிடும். ரொம்ப பண்ணிங்கன்னா கருகிடும். இப்போ நம்ம பொரிகடலையை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த பொரிகடலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த சீரகத்தை நம்ம வறுத்துடலாம். சீரகத்தை பார்த்தீங்கன்னா லைட்டா ஃப்ரை பண்ணாலே போதும், இல்லைன்னா சீக்கிரம் கருகிடும். இப்போ நம்ம இந்த மிளகை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ மிளகாய நம்ம வறுத்துடலாம். இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பூண்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். பூண்டை வந்து நம்ம ட்ரையா ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டை தட்டிட்டு நீங்க போட்டு ஃப்ரை பண்ணிடணும். பாத்தீங்கன்னா நான் வெள்ளைப்பூண்டை நல்லா தட்டி வச்சிருக்கிறேன், அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனா வர்ற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை கொஞ்ச நேரம் நம்ம இதை இப்படியே விட்டுறலாம், கொஞ்சம் இதை ஆறட்டும். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சியில் மாற்றிட்டு நம்ம இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது நீங்கள் ஆக்சுவலாக ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம செய்யும் பொழுது ரொம்ப பக்குவமாக செஞ்சோம்.
இதே மாதிரி பக்குவமாக செஞ்ச 2 மாதம் 3 மாதத்துக்கு கூட இதை நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.